இலங்கை நாட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த மோசமான சம்பவங்கள் கூடிக்கொண்டு போகுதே தவிர குறையிற மாதிரிக்கு இல்லை. நான் நேற்று தான் சொன்னேன், இந்த சங்குப்பிட்டி பாலத்துக்கு கீழே ஒரு இளம் பெண்ணினுடைய சடலம் ஒன்றை கண்டெடுத்தாங்க. யார் எவர் என்ன நடந்து ஒன்றுமே தெரியாதுண்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. அது நான் நேற்று கதைக்கக்குள்ள ஒரு விஷயமும் தவறுதலாக சொல்லிட்டேன். என்னென்றால் கதைக்கும் போது சங்குப்பிட்டி பாலம், யாழ்ப்பாணம் சங்குப்பிட்டி பாலம் என்று சொல்லிட்டேன். அது கிளிநொச்சி உள்ளுக்கு வருதான். ஸோ அது கிளிநொச்சி உள்ளுக்கு வருதாம்ட்டு எனக்கு உண்மையாகவே நான் யாழ்ப்பாணம் தான் நினச்சேன் நான். ஆனால் அந்த சங்குப்பிட்டி பாலம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள வருதான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயம் என்னண்டா, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, அவங்க யார் எவர் எதுவுமே தெரியாம தான் இருந்தது. அவங்க யாருன்னு மட்டும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் பெரிய பெரிய ஊடகங்கள்ல செய்தித்தளங்கள்ல எல்லாம் இது வெளியே வர இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களோட குடும்பத்தை தொடர்பு கொண்டு இது உண்மையான விஷயமாண்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. கிட்டத்தட்ட உண்மைதான். என்னண்டா, அவங்க யார் எவருண்டா, இவங்க காரை நகர்ண்டா அம்பாறை மாவட்டத்துக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். காரை நகர்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அதே போல இவங்களோட கணவர், இவங்க திருமணமானவங்க. கணவர் ஒரு மேசன் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, சில நாட்களுக்கு முதல் இவங்க தோழிகளோட நண்பிகளோட வவுனியாவுக்கு போயிட்டு வாரம் என்று சொல்லிட்டு ஆக்கள் போயிருக்கணும். ஆனா அதன் பிற்பாடு இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அந்த குடும்பம் பிள்ளைகள் எவ்வளோ கவலைப்படுவாங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? மறுபடியும் அந்த உயிர் வருமா? ஆனா இப்ப யாருன்ற தகவல் வெளியே இருக்குது. ஆனா இன்னும் உத்தியோகபூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளவும் முடியல. இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்னென்றால், இப்ப இவங்களுக்கு என்ன நடந்தது? நான் இன்றைக்கு தான் அவங்களோட விஷயத்தை நேற்று கதைக்கும் போது வீடியோலாம் நான் முழுமையாக பார்க்கல. அவங்களோட விஷயமெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு தான் நான் அந்த காணொலியை பார்த்தேன். நான் அதில் அந்த இறந்து போன அந்த இளம் பெண்ணினுடைய முகம் அப்படியே எரிச்ச மாதிரி இருக்கு. முகத்தை எரிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அங்கங்கெல்லாம் காயம் இருக்குது. ஒரு சாதாரணமாக இயற்கையான முறையில் இறந்து போன மாதிரிக்கு தெரியல. இது ஏதோ நிறைய பேர் ஏதோ அட்டகாசம் பண்ண மாதிரிக்கு தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் விசாரணைகள் நடத்தப்பட்டு விஷயம் வெளியே வராமல் நாங்களா ஒரு கற்பனையாக கதைக்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுண்டா, உங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முதல் வித்தியான்ற ஒரு அழகான பள்ளிக்கூடம் படிக்கிற தங்கச்சியை இவங்க என்ன பண்ணுனாங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான நீதி கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கடா, கடும் கேள்விக்குறி. ஆனால் அதை கதைக்க போனால் ஊண்டெல்லாம் இவங்க கதைப்பாங்க. அதே போல் ஒரு சம்பவம் மறுபடியும் நடந்திருக்கான்ற ஒரு கேள்விதான் வருது. ஆனால் நாங்கள் அதுக்கு முதலே விசாரணைகள் எல்லாம் நடந்து இதனுடைய பிரேத பரிசோதனைகள்லாம் நடந்து ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு தான் கதைக்கணும். அதுக்கு முதல் நாங்களா கற்பனையாக கதைச்சு சில விஷயங்களை தவறான செய்திகளை பரப்ப இயலாது தானே. அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் இது மட்டும் இல்லை, இதுக்கு முழு பொறுப்பு எடுக்கணும் யாருன்னா காவல்துறை தான். அது ஏன்ன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். அதுக்கு முதல் நிறைய இது போல யார் எவருன்னு தெரியாம கண்ட இடத்துல மனுஷன் இறந்து போறதை எந்த நாளும் பார்க்கிறோம்னா, ஒரு நாள்ண்டா பரவாயில்லை, எந்த நாளும் நடக்குது. இதே போல இன்றைக்கு மட்டக்களப்புல ஒரு தென்னந்தோப்புல ஒரு ஆணினுடைய சடலம் யாருண்டே தெரியாம இன்றைக்கு கண்டெடுத்து இருக்கிறாங்க. அவர் யார் எவர் ஒன்றும் தெரியாது. சும்மா சர்வசாதாரணமா ஒரு தோப்புல இறந்து கிடக்கிறேன், பத்தைக்குள்ள இறந்து கிடக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். இது போல பல சம்பவங்கள் கூடிக்கொண்டு போகுதே தவிர குறையிற மாதிரிக்கு இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவல்துறை தான். அவங்கள தான் நான் குத்தம் சொல்லுவேன். அது ஏன்றதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு சம்பவம், யாழ்ப்பாணத்துல மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடத்துல இப்ப நான் சொல்ல போறது படம் பார்க்குற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்கள், படத்துல கூட இது போல செய்ய மாட்டாங்க. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடத்துல ஒரு சண்டிலிப்பாயோ இதோட மட்டும் அங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, இரவு நேரத்துல ஒரு 2 பைக்ல முகமூடியெல்லாம் போட்டுக்கொண்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இளைஞர்கள் 4 பேர் 2 டீமா ஒரு வீட்டுள்ளுக்கு இருந்த ஆட்டோவை மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சு அங்கிருந்து ஒரு பைக்கையும் எடுத்துக்கொண்டு 1 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் நடு ரோட்ல போட்டு அதையும் லாமன பெட்ரோல் ஊற்றி எரிச்சு தப்பிச்சு போய் இருக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் முந்தநாத்தம் சொன்ன நான் உங்களுக்கு, பருத்தி துறையில போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக போலீஸில் வீடு புகுந்து வாளால் ஒரு குழு கொண்டு விட்டு நினைச்சிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காவல்துறை மிக மிக அவங்களோட பொறுப்பை செய்யறாங்க இல்லைன்றதுதான் எனக்கு தோணுது. ஏனென்றா இவங்கள் ஒரு தவறு நடக்குதுண்டா, அந்த தவறு மறுபடியும் நடக்காம இருக்கிற அளவுக்கு அந்த விசாரணைகள் எல்லாம் செய்யறது, சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த தவறு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா இது என்னடாண்டா, ஒரு தவறு நடந்தோடனே இங்க இருக்கிற காவல்துறை எப்படி தெரியுமா, ஒரு தவறு நடந்தா அதை போய் விசாரிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஆனா உண்மையான காவல்துறை எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு கிராமத்துல ஒரு பிரதேசத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குண்டா, அந்த பிரதேசமே அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்.
இரவு நேரத்தில் ரவுண்ட்ஸ் போகணும். நானே எத்தனை தடவை பார்த்துருக்கிறேன், வந்து இவங்க ரவுண்ட்ஸ் போகிறான்ட்டு ஒரு மூலையில் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்திட்டு நல்லா தூங்குவாங்க. நான் ஒரு தடவை பல மாதத்துக்கு முதல் ஒரு இரவு நேரம் வந்து ஒரு அண்ணா ஒருத்தரை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு ரோட்டுக்கு போனேன். அவருக்கு உண்மையாக ஹெல்மெட் இல்லை. அப்போ போகும்போது நான் லைட் அடிச்சுட்டு போகிறேன். போகும்போது வெளிச்சத்தில் போலீஸ் ஜீப் நிறுத்தி இருக்குது. அப்போ அவங்க பார்த்துட்டாங்களா, ஐயோ ஹெல்மெட் இல்லை, இன்னொன்று அவங்க டிராஃபிக் போலீஸும் இல்லை. ஆனால் அவங்க கடும் தூக்கம், பின்னுக்கு ஜீப்பில் கட்டும் குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் ஹெல்மெட் இல்லாமல் போகிறது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் வந்துட்டேன், தவறு தான், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபைன் கட்டியிருப்பேன். ஆனால் அது நாங்களும் ஹெல்மெட் போட்டு போகணும். நான் போட்டிருந்தேன், அந்த பின்னுக்கு வந்த அந்த அண்ணா போட இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு காவல்துறையின்டா இவங்கள் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது இன்னொன்று போதைப் பொருள் இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. 2 நபர்கள் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு நபர்கிட்ட 140 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மட்டும் இல்லை, ஹெரோயின். ஐஸே மோசம், இது இவங்கள் வச்சிருந்தது ஹெரோயின் போதைப் பொருள். இன்னொரு நபர் அவர்கிட்ட 170 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க மட்டக்களப்பில் ஒரு விகாரையில், நான் அதிகமான தகவலை சொல்ல விருப்பப்படலை, அது சரியில்லை, இன ரீதியாக பிரச்சனைகளை கொண்டு வர விகாரையில் ஒரு 2-3 வருஷமா வேலை செய்கிற நபர் ஒருத்தர் இதில் கைது செய்யப்பட்டதில். இன்னொரு நபர் சில நாட்களா சில மாதங்களா அந்த விகாரையில் தங்கி இருக்கிறேன். அவர் மட்டக்களப்பில் கல்லடின்ற ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், பாலம், நல்ல அழகான இடம். அங்க இரவு நேரத்தில் கடலையெல்லாம் விற்கிறவரா, நல்லா கடலை வித்திருக்கிறேன். கடலைன்ற பேர்ல என்ன செஞ்சிருக்கிறோம். ஆனா இவங்கள்ட்ட சிக்கப்பட்டது எவ்வளோ? ஒருத்தர்கிட்ட 140 மில்லிகிராம், இன்னொருத்தர்கிட்ட 170 மில்லிகிராம். ஆனா இவங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல வெளியே வந்துருவாங்க. இதே சிங்கப்பூர்ல சிக்கி இருந்தா இவங்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை? தூக்கு தண்டனை. அங்க 140 கிராம் எல்லாம் வேணாம், 15 கிராம் இருந்தா போதும். இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் தட்சணாமூர்த்தி என்ற ஒரு நபர் 16 தசம் எத்தனையோ கிராம், 16 தசம் தூக்கு தண்டனை. என்னதான் போராட்டம் பண்ணி என்னதான் செஞ்சு ஒன்றும் பண்ண முடியல, அவருக்கு தண்டனை தூக்கு தண்டனை. அந்த நாட்டிலேயே அவ்வளோ கடுமையான தண்டனைகள். அப்ப நான் வந்து இலங்கை நாட்டில் தூக்கு தண்டனையை கொண்டு வாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனாலும் காவல்துறை என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இந்த பக்கம் இந்த போதைப் பொருள் பிடிச்சி அதை எடுத்து இந்த பக்கம் கொடுக்குறாங்க. நிறைய நடக்குது. இந்த பிடிக்கிற போதைப் பொருள் எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, நெருப்பு வச்சு அழிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது, இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தணுமல்லோ. யாருக்கும் தெரியாதே உண்மையாக வந்து இதை அழிக்கிறாங்களா இல்லைன்னா அதை பிடிச்சி இவங்க ஒருத்தவங்கள்ட்ட பிடிச்சா அங்கே கணக்கு காட்டுறது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கணக்கு காட்டுறது வந்து 100 கிராம் பிடிச்சா 10 கிராம், 1 கிலோ பிடிச்சா வந்து 100 கிராம், இப்படித்தானே கணக்கு காட்டுறது. மீதி எடுத்து இவங்க விற்கிறது கொடுக்குறது. இது போல உங்களோட அற்ப சொற்ப 5000க்கும் 50,000க்கும் 1 லட்சம் ரூபாய் உங்களோட காசு லாபத்துக்காக இந்த நாட்டையே சீரழிக்கிறீங்களே ஐயா, உங்களுக்குன்ற ஒரு மனசாட்சி இல்லையா? இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் செய்யற சின்ன சின்ன தவறுகளால இன்றைக்கு இளம் பெண்கள் எல்லாம் அங்க இங்கெல்லாம் இறந்து போய் இருக்கிறாங்க. யார் அவரெல்லாம் இந்த பறவைகள் மிருகங்கள் இறந்து போய் இருக்கிற மாதிரிக்கு அதே இறந்து போனா வந்து கடுங்கவலையா இருக்கு. ஆனா மனுஷர்கள் அது போல இறந்து போய் இருக்கிறாங்க. கடவுளேண்டு கடவுள் மட்டும்தான் இந்த மனுஷரையும் இந்த பூமியையும் காப்பாற்ற முடியும். இந்த மனுஷர்கள் யாராலையுமே ஒன்றுமே பண்ணிடலாது. ஜனாதிபதி மட்டும் இந்த நாட்டை காப்பாற்றணும். இந்த நாட்டை வந்து என்னதான் இவர் சொன்னாலும் இவங்க திருந்துற மாதிரி இல்லை. நானும் நினைக்கிறேன், நான் இந்த லஞ்ச ஊழல்ல நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க, அதே போல இந்த நிறைய போதைப் பொருள் சம்பந்தப்பட்டார்கள் கைது செய்யப்படுறாங்களே, இவங்க திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானே நிறைய விஷயங்களை பார்க்கிறேன். இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, இப்ப போதைப் பொருள் சம்பந்தப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டால் இவங்க திருந்தல்ல, இவங்க எப்படி சிக்கப்படாம அதை செய்யறதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, ஆனா இவங்க திருந்துற ஐடியா இல்லை. இப்ப லஞ்ச ஊழல்கள்ல வந்து நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க, நிறைய தண்டனைகள் கிடைக்குதுன்றதை பார்க்கும்போது இவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா இவங்க என்ன செய்யறாங்கன்னு அதை பார்த்துட்டு இவங்க எப்படி சிக்கப்படாம லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி தான் பிளான் பண்றாங்களே தவிர மாறுற ஐடியா இல்லை. ஏன்டா இவங்க வாங்கி பழகிட்டாங்க. வாங்கி பழகின இவங்களுக்கு மறுபடியும் வாங்க தான் தோணும். கவனம் சொந்தங்களே, பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த காணொலி பார்க்குற நீங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் மினக்கட்டு சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்ல இல்லை. பிள்ளைகளாகவே இருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரிக்கு நடந்து கொண்டாங்கன்னா சந்தேகப்படுங்க. ஏன்டா நண்பர்கள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க, ஏன் பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா போதைப் பொருளோட கைது செய்யப்படுறாங்க, கொலை பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, கடுமையா வந்து மோசமா திடீர்னு வந்து ஏதோ பேய் மாதிரி மாறுறாங்க. கடும் கவனமா இருங்க, யாரையுமே நம்ப முடியல. இந்த நாடும் தேசமும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வாழ்ற அவ்வளோ மக்களும் ஒரு துன்பமில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க. ரொம்ப கவலையா இருக்கெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது இதை தான் என்னால் சொல்ல முடியும் சொந்தங்களே. இன்றைக்கு அந்த சங்குப்பிட்டி பாலத்துக்கு கீழே இருந்த தங்கச்சிയുടെ நிலைமையை பார்க்கும்போது கடும் கவலையா இருக்கு. அந்த போன உயிர் மறுபடியும் வரப்போறதில்லை. நான் கடவுள்கிட்ட வேண்டது என்னென்றால் அந்த தங்கச்சி ஏதோ வேற ஏதாவது காரணத்துக்கு இறந்து போயிருக்கணும்,
மோசமா வித்தியா மாதிரிக்கு ஒரு மோசமான சம்பவத்தால இறந்து போய் இருக்க கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். ஏனென்றா அப்படி நடந்திருந்தா எவ்வளோ வேதனை எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்கள் அவங்க. கடவுளே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குண்டா கொலையே நடுங்குது, ஈர கொலையே நடங்குது. நன்றி சொந்தங்களே.